அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குங்க. ஸோ இந்த கிரகணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில மாற்றங்களால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத பற்றியும், என்னென்ன கிரகநிலைகளுடைய சேர்க்கையானது ஏற்பட போகுது, மேலும் இந்த கிரகணம் எப்படிப்பட்ட கிரகணம் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பல முக்கியமான கிரகங்களுடைய சேர்க்கையால் 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுதுங்க. அந்த 3 ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம தொடர்ந்து பாருங்கள். அந்த 3 ராசிகளில் உங்களுடைய ராசிகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமும் அன்னைக்கு தான் வந்திருக்கு. இந்த சூரிய கிரகணமானது கடக ராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் தாங்க நிகழப்போகுது. இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் ஒரு சில ராசிகளுக்கு சிரமங்களானது இருந்தாலுமே கூட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் அன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா இரவு 9:04 மணிக்கு வந்து தொடங்குதுங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 1:27 மணி வரைக்குமே வந்து நீடிக்குது. இந்த கிரகணம் இந்தியாவில் வந்து தெரியாது அப்படின்றதுனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூத காலம், அதாவது கிரகண தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரம் வந்து இல்லை. இருந்தாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளானது கிடைக்க போகுது. அதே மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான தாக்கத்தை வந்து கொடுக்க போகுதுங்க. ஸோ யாரெல்லாம் அதிர்ஷ்டம் பெற போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதே நேரம் எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வேத ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது கிரகங்களுக்கெல்லாம் ராஜா, கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரியன் தாங்க. இந்த சூரிய பகவான் மாதம் ஒரு முறை ராசியை வந்து மாற்றக்கூடியவர். இந்த சூரியனுடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மாற்றங்களை கொடுக்கும். அதாவது இந்த சூரியன் எப்பெல்லாம் மாறாரோ அப்போல்லாம் அதனுடைய தாக்கத்தை 12 ராசிகளுக்குமே வந்து கொடுப்பாரு. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை வந்து கொடுத்துட்டு தான் போவார். அப்படி பார்க்கும்போது தற்போது சூரியன் கடகராசியில் வந்து பயணித்துட்ருக்காரு. இந்த நிலையில் வரக்கூடிய ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய, சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்குள்ளே வந்து நுழைய போகிறாருங்க. இதனால் சூரியனுடைய செல்வாக்கு பன்மடங்கு வந்து பெருக ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே வேளையில் சிம்மராசிக்காரர்கள் ஏற்கனவே கேது வந்து பயணித்துட்ருக்காரு அந்த ராசியில், சிம்ம ராசியில். ஸோ அப்போது இந்த சூரியன் அங்கே போகும் பொழுது சூரிய பயிற்சியின் மூலமாக சிம்ம ராசியில் சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் கேது 2 கிரகங்களும் வந்து சேர்க்கையானது நடக்க போகுது. ஸோ இந்த சேர்க்கையினுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா மேச ராசியிலிருந்து மீன ராசி முடிய எல்லா ராசிக்குமே அதனுடைய தாக்கம் வந்து இருக்கத்தாங்க செய்யும். இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளானது காணப்பட போகுது. அந்த 3 ராசிக்காரங்க தாங்க ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு ராசி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால் அதிர்ஷ்டம், வெற்றி, கௌரவம், எதிர்பார்த்த பலன்கள் எல்லாத்தையுமே இவங்க 3 பேர் தான் வந்து பெற போகிறாங்க. இந்த 3 ராசிக்காரங்க தான் அதெல்லாம் வந்து அடைய போகிறாங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இந்த 3 ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட கதவுகள் வந்து திறக்க போகுதுங்க. ஸோ ரொம்ப நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் இந்த டைம் நிகழக்கூடிய சூரியன் கேதுவினுடைய சேர்க்கையால் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்களில் முதலாவதாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தாங்க. ஸோ சிம்ம ராசிக்கு ஏன் இந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் இந்த கிரக சேர்க்கையை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ சிம்ம ராசிக்கு முதல் வீட்டில் கேது சூரிய சேர்க்கை வந்து நிகழப்போகுது. இதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக இருக்கும். ஆகஸ்ட் 17க்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் வந்து செய்ய முடியும். ரொம்ப நடக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து கிடைக்கும்ன்றோம். எப்போதுமே தன்னம்பிக்கை நிறைந்தவங்க தான். ஆனால் இப்போது முன்னாடி இருந்ததை விட கூடுதலாக உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் நீங்கள் இழந்திருக்கக்கூடிய அந்த மதிப்பு, மரியாதை, இது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ வந்து அடைய போகிறீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும், எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து இப்போ ஈடேற போகுதுங்க. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நல்ல வெற்றி கிடைக்கும். ரொம்ப காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள், இவ்வளோ நாளாக இந்த வேலையாச்சு முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இப்போ நீங்கள் வந்து வெற்றிகரமாக வந்து செய்து முடிக்க முடியும். சொல்லப்போனால் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு இப்போ தான் கிடைக்க போகுது.
இந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த டைமில் சூப்பரான வேலை கிடைக்குங்க. நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். தொழில் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டத்தை வந்து நீங்கள் அள்ள போகிறீங்க அப்படின்னே சொல்லணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நடக்கக்கூடிய இந்த சூரியன் கேதுவினுடைய சேர்க்கை 12வது வீட்டில் வந்து நடக்க போகுது. ஸோ 12 நடக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வருமானத்துக்கான வழிகள் வந்து கிடைக்கும். குடும்ப சூழ்நிலை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வந்து இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கடினமாக வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடினமான உழைப்புக்கான பலன்களை கட்டாயமாக நீங்கள் அடைவீங்க. அதனால் தைரியமாக வந்து நீங்கள் இறங்கி செய்யுங்க. மேலும் இதன் மூலம் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிதி ஆதாயங்களும் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். நல்ல பொருள் வாங்குவீங்க. அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான பொருட்கள், ரொம்ப நாளாக இந்த பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அப்படிப்பட்ட பொருள் வாங்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் அடைவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு டைமிங்னு சொல்லலாம். வேலை செய்யக்கூடியவங்களுக்காக இருக்கட்டும், பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்களே நீங்களும் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கான ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு 8வது வீட்டில் சூரியன் கேதுனுடைய சேர்க்கை வந்து நிகழப்போகுது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுத்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் நல்ல வெற்றிகள் வந்து பார்ப்பீங்க. தொழில், வியாபாரம் இது ரெண்டுமே வந்து சூப்பரான முன்னேற்றம் வந்து கிடைக்கும். ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளையும் இப்போ நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஸோ நிதி நிலைமை ரொம்ப நல்லாவே இருக்குது, கவலைப்பட தேவையில்ல. அதேமாதிரி ஆன்மீக ரீதியாக மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஆர்வம் வந்து அதிகரிக்கும். நிறைய கோவிலுக்கு போகணும், நிறைய பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பக்தி மையத்தோடு வந்து இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்களை யாரெல்லாம் புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வாங்கலாம். இந்த வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்ற கனவோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த கனவுகள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இதுதாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 3 ராசிக்காரங்களும் ரொம்ப ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த டைமில் எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா அதுவும் வந்து ரொம்பவே முக்கியமானது. அதில் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு முக்கியமாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க வந்து கவனமாக இருங்க. மேலும் பார்த்திங்கன்னா தனுசு ராசி, கடக ராசி இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைமிங் இதாங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும், நிறைய நல்ல விஷயங்களானது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் சூரிய கேதுவினுடைய சேர்க்கையினால் எந்தெந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டம் அடைய போகிறாங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.